அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக கடக ராசினாலே பாசக்கார பயப்பிள்ளைக்கும் போம். ஏன்னா இவங்களுக்கு வாழ்கிறாங்களோ இல்லையோ, இவங்க உறவினர்கள், நண்பர்கள், இவங்க கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. செவ்வாய் 10க்குரிய ஒரு 11 வரும் பொழுது முதல்ல இவங்களுக்கு நடக்க போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் திருமணத்தை பற்றி பேசுகிறோம். உறவுகள் இன்று இன்னும் வலுப்படணுங்க. ஏன்னா இப்போ வேலை அதுதாங்க. இப்போ 6க்குரியவர் இவங்க ராசியில் உச்சம் பெற்றிருக்கனால ப்ரமோஷன், அது உயர் பதவிகள் மிகப்பெரிய யோகமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் உங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம். ஓகேவா? எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான். அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்த நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர். சார், இன்னைக்கு நம்ம செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிற பார்க்கணும். செவ்வாய் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். இப்போ தான் நல்ல நிலையிலே செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலக அளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா, எண்ணங்களாகும், செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா? போலாமா சார்? அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக கடக ராசினாலே பாசக்கார பயப்பிள்ளைக்கும் போம். ஏன்னா இவங்களுக்கு வாழ்கிறாங்களோ இல்லையோ, இவங்க உறவினர்கள், நண்பர்கள், இவங்க கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அதாவது வாடிய பேரை கண்டதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்ன மாதிரி இந்த ராசி பார்த்தீங்கன்னா மற்றவங்க கஷ்டத்தையும் என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்குற திறமை வாய்ந்தவங்க. என்ன உணவு பெரியார், அதில் மட்டும் கண்டிஷனாக இருப்பாங்க. இவங்க டேஸ்ட்டில் அவ்வளோதான் பார்ப்பாங்க. ஏன்னா உணவு இது சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சில விஷயம் சாதிக்கணும்னு நினச்சிட்டாங்க வைங்க, அமைதியாக சாதிப்பாங்க.
ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் இருக்காது இவங்ககிட்ட. பொறுமையா இருந்து சாய்ச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சிறப்பான ராசியில இந்த ராசிங்க. செவ்வாய் பயிற்சி இந்த ராசிக்கு லாபஸ்தானத்துல வராருங்க. செவ்வாய் 10க்குரிய ஒரு 11 வரும் பொழுது முதல்ல இவங்களுக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் விஷயம், குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்கின்றன. ஏன்னா குலதெய்வம் ஒரு நிச்சயமா தேவை இவங்களுக்கு. குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தெரிய வாய்ப்புண்டு. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர ஒரு கால சூழ்நிலை அமைக்குது. அப்புறம் பெண் தெய்வங்கள் அருளும் கிடைக்கின்றன. அப்போ இந்த பெண் தெய்வத்தில் பகவதி அம்சமும் குலதெய்வ அம்சம் இதாக இருக்கு. அப்போ ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிப்பாங்களாம். இதில் கலைத்துறையினருக்கு யோகம். இந்த ஃபீல்டில் இருக்காங்க, டீச்சராக இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற மாதம். விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. இல்லை, அவங்க முன்னாடி இருந்த அம்சம் உண்டு, இப்போ இந்த அம்சம் உண்டு. எங்க குரு வேற வந்திருக்கு, கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்து மற்றவங்களாம் இப்போ பயப்படுகிற காலகட்டமாக இருக்கு. அந்த மாதிரி. சரி, இப்போ திருமணத்தை பற்றி பேசுகிறோம். உறவுகள் இன்று இன்னும் வலுப்படணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபேஷனான ஒரு டைம் சொல்லிட்டு வராங்க, டைவர்ஸ்ங்கிறது ஒரு ஃபேஷனாமா. ஆமாம், நாங்கள் செப்பரேட்டட் டைவர்ஸ் என்னமோ அவார்டு மாதிரி நினச்சிக்கிறாங்க. சிங்கிள் டபுள் அப்படின்னு ஒன்று வந்துச்சு சார் இப்போ. ஆமாம், நீ எங்க எப்படிங்க இருக்கீங்க? சிங்கிளா இருக்கேன். சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் பேரண்ட். நாங்க இப்ப டபுளா இருக்கிறோம். அப்படி ஒரு ட்ரெண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன ரீசன்னா, உங்க கஷ்ட நஷ்டத்துக்காக உங்களோடதுக்காக குழந்தைகள் வதைக்கிறாங்க. ஒரு குழந்தை அவங்கள நம்ம கவனிக்க வேண்டும். நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1000 உரிமை இருக்கு. ஆனா குழந்தை அதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது. குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? அந்த காலத்துல குழந்தை வளர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அது மாடர்ன் ஆக்கிட்டு வராங்க. இந்த ராசிக்கு விஷயம், கணவன் மனைவி அந்யோன்யம் இன்னும் நெருக்கம் ஏற்பட வாய்ப்புண்டு. வெரி குட். திருமணம் சம்பந்தப்பட்ட இல்லை என்று தவிர்த்தவரோட திருமண அமைப்புக்கு உண்டான காலகட்டம். சப்போஸ் இந்த கடக ராசிக்காரங்க கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்களா? நிச்சயமாக இந்த ராசி அதுதான் ஒரு கோல்டன் டைமா இருக்கு சார். இந்த 2 கொடுக்குதுங்க கடகராசி. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம், ஒன்று சேர்ந்து வாழக்குண்டான வழியா தான் சேர்ந்துரு, இல்லை செப்பரேட் தான் ஆகணும் அப்படின்னா அடுத்த ஒரு வரன் உனக்காக, அது உனக்கு இன்னொரு லைஃப் பார்ட்னர் கொடுத்துருது. இந்த லைஃப் பார்ட்னரா அடுத்த லைஃப் பார்ட்னரா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்க இந்த காலகட்டம் கொடுக்குது பாருங்க. இது உறவுகள் வலுப்படுத்த வேண்டிய நேரம், சரியான உறவை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம். அப்போ கல்யாண வயதுடைய ஆண் பெண்களுக்கு பார்க்கணும். இப்போ வேலை அதுதாங்க. இப்போ 6க்குரியவர் இவங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கனால ப்ரமோஷன், அது உயர் பதவிகள் மிகப்பெரிய யோகமா இருக்கு. பல வருஷமா வேலை தேடிட்டு இருப்பாங்க. பல வருஷம் வேலை தந்தாங்க, அடிமையா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லணும். ஆனால் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் சார் நைட்டும் பகலும் வேலை செய்கிறோம் அப்படிம்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, வேலை கிடைச்சது மட்டும் இல்லாமல் வேலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக கற்றுக்கொள்கிற நேரம், ஒர்க் லைஃப்பும் ஃபேமிலி லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணிக்கிற இதாக இருக்கும். புது புது விஷயத்தை அந்த ரிப்பீட்டல் இருந்து புது நாவாலிட்டி வருகின்ற காலகட்டம் வந்தனால ஒரு மிகப்பெரிய மாறுதல் இருக்குங்க. ஒரு சிலர்லாம் சார் நான் வெளிநாடு போகலாமா, கவர்மெண்ட்டு ஜாப் பார்க்கலாமா, ரெண்டுமே கேட்குற ராசி தான். ஒரு சிலர் இந்தியாவில் இருப்போம்பாங்க, இந்த ராசி வெளிநாட்டில் இருக்கேன், நான் இந்தியா வர வாய்ப்பு கொடுக்குது. இந்தியாவில் இருக்கேன் சார், ஃபாரின் போனால் நல்லா இருக்கும், நிச்சயமாக உண்டு. 2 பேர்த்துக்குமே அதாவது ஒன்று இடம் மாற்றத்துக்கு கொடுக்குது. அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம், குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம், ரயில்வே சம்மந்தப்பட்ட எக்ஸாம், அந்த ஐஏஎஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இப்போ தான் ரிசல்ட் நிறைய பேர் கிளியர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசி தான். இப்போ கவர்மெண்ட்டுக்கு உண்டான அமைப்பும் வருது. குறிப்பாக மாணவர்களுக்கு என்ன விஷயம்னா, மாணவர்கள் சார் நான் வெளிநாட்டில் போய் படிக்கட்டுமா, எந்த கோர்ஸ் எடுக்கட்டும், மெடிசனா மெடிக்கலா குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ தான் தெளிவாயிருக்கு. ஒரு சில வெளிநாட்டுக்கு போகும்போது IELTS, TOEFL, GRE இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் நல்ல ப்ரிப்பரேஷன் கொடுக்குதுங்க. சரியான காலகட்டமாக வந்து அமைஞ்சிருக்கு. சார் இப்போ கடன் வாங்கியிருப்பாங்க, வட்டியே கட்டிட்டு இருப்பாங்க, அந்த அசலை கொடுக்க முடியாம இருக்கும். அந்த கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் இப்போ கடன் அடைச்சிருவாங்களா? நிச்சயமாக, நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் கடகராசி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இலங்கை வேந்தெல்லாம் கிடையாது. ஏன்னா கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடனுக்கு பயப்படுறோம். அது கௌரவத்துக்கு ஃபீல் பண்ணுற ராசினால தன்னை யாரும் கேட்டக்கூடாது. ஆனால் அந்த கடன் இவங்க வாங்கினாங்கன்னு கேட்டால் ஃபேமிலிக்காகவோ ஒரு சில உறவுகளுக்காக வாங்கின கடனாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த இடத்துக்காகலாம் பெரிய கடனை வாங்கிடுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் கடனை படிப்படியாக குறைக்க, ரொம்ப கடனில் இருக்காங்க, டக்குன்னு ஒன்று விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு வெளியே வர்றது. அப்போ கடல்லேருந்து மீண்டு வர ஒரு அருள் கிடைக்கிற நேரம்ங்க, செம்ம காலகட்டம். ஹெல்த் விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த ராசி. என்ன ரீசன் அப்படின்னா, 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஒரு சில வயிறு உபாதைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, தண்ணி நிறையா குடிக்கணும். நீர் ராசி தான், ஆனால் நீரை நீங்கள் உங்களுக்குள்ளேயும் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் மாதிரி ஒரு சில தொந்தரவு வந்திருக்கு. கடகராசினாலே பொதுவாக ஒரு பயம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது, இதயம் லங்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் அது அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். அவங்களுக்கு தான் பொதுவாக இந்த ராசி இப்பொழுது மீண்டு வருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஆனாலும் ஃபுட்டு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை சார், நிச்சயமா சாப்பாடுலாம் வந்து கவனமாக சாப்பிடுங்க.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இந்த ராசிக்கு. உண்மையிலே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, உங்கள் ராசிக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வாழ்க்கையில் வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து அந்த ஐயா வந்து இந்த புக் எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்குனீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க. எங்கேயும் போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சீங்கன்னா, நீங்களே எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லையா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.